வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பெயிண்ட் பக்கெட் டூல், கிரேடியன்ட் டூல். முதல்ல பெயிண்ட் பக்கெட் டூலை நம்ம கிளிக் பண்ணுவோம். அதோட ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஃபோர்க்ரவுண்ட் பேட்டர்ன் இருக்கும். நம்ம ஃபோர்க்ரவுண்டை முதல்ல யூஸ் பண்ணுவோம். ஃபோர்க்ரவுண்டுன்னும் போது இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் இங்கே அப்ளை ஆகும். அடுத்து நம்மளுக்கு கலர் வேணும்னா, வேறு கலர் வேணும்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணால் போதும். இங்கே கலரோட ஆப்ஷன்கள் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் அந்த க்ரீன் கலர் இங்கே செலக்ட் ஆகும். இந்த க்ரீன் கலர்லேயே நம்மளுக்கு தேவையான பகுதியை நம்ம கலரை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நியூவில் காட்டும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த பெயிண்ட் பக்கெட்டோட வேலை. நம்ம எந்த கலரை வேணாலும் இந்த இடத்துல போய்ட்டு மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் பேட்டர்ன், அதாவது ஃபோர்க்ரவுண்ட் கலர் மட்டும் இல்லாமல் பேட்டர்ன்ஸாகவும் நம்ம பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்ன்ஸை இதுக்குள்ளே அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம இன்டர்நெட் மூலயமா நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கிது. அதை டவுன்லோட் பண்ணி இது வழியாக நம்ம லோட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நான் ஒரு பேட்டர்னை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஊற்றுறேன். இப்போது பேட்டர்னாகவும் நம்ம ஊற்றிட்டோம். இந்த மாதிரி பேட்டர்னாகவும் நம்ம பெயிண்ட் பக்கெட் மூலிமா யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரேடியன்ட் டூல். இந்த கிரேடியன்ட் டூல்ன்றது இப்போது நம்ம பெயிண்ட் பக்கெட் டூல் மூலயமா ஒரு கலரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். கிரேடியன்ட் டூல் மூலயமா நம்மளுக்கு தேவையான கலர் அளவு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பச்சை, மஞ்சள், சிகப்பு அந்த மாதிரி நம்ம எந்த கலர் நினைக்கிறோமோ நம்ம கற்பனைக்கு தகுந்த போல் கிரேடியன்ட் டூலில் கலர்களை பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கிரேடியன்ட் டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணால் போதும். இதை பார்த்தீங்கன்னா இது ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்டு. இங்கே என்ன ஃபோர்க்ரவுண்டில் கலர் இருக்கோ அதுவும், இங்கே என்ன பேக்ரவுண்டில் கலர் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல காட்டும். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட். அதாவது ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்கும், கீழே எதுவுமே இருக்காது. டிரான்ஸ்பரண்ட்ன்றது எம்டி, இங்கே எதுவுமே இருக்காது, அவ்வளோதான். இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர், அதாவது ரெட் க்ரீன், இந்த மாதிரி கலர் ஆப்ஷனெல்லாம் இங்கே இருக்கும். இப்போது இதில் நம்ம இப்போ இந்த ரெட் க்ரீனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெட் க்ரீனை நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டைல் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இது நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி டபுள் கலர் வருது. நம்ம கிரேடியனை யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கோடு மாதிரி வரும். அதை நம்ம இழுத்து விட்டுட்டாலே போதும். அந்த கிரேடியன் இங்கே அப்ளை ஆகும். கிளிக் பண்ணுறோம், இழுக்கிறோம், விடணும், அவ்வளோதான். கிரேடியன் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸை கிளிக் பண்ணுறோம், இழுக்கிறோம், நம்ம தேவைக்கு ஏற்ப இழுத்து விட்டோம்னா போதும். கொஞ்சமாக இழுத்து விட்டால் அதுக்கு தகுந்த போல் அதை கலரை கலந்து கொடுக்கும். இப்போது இது இந்த ஸ்டைலில் வந்திருக்கு. இதுவே இந்த இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒரு ரவுண்டான ஸ்டைலில் வந்திருக்கு. நம்ம ரெண்டு கலர் மட்டும் இல்லை, இப்போ இந்த கலர்லேயே நம்ம வேறு ஒரு கலரை ஆட் பண்ணோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு கை மாதிரி வருது பாருங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணால் போதும். அந்த கலர் கலர்னு இங்கே காட்டும். இதில் நம்மளுக்கு வேறு விதமான கலர்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இங்கே சேர்ந்துடும். இது நம்ம தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கலர் வேணும்னாலும் நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வேறு ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலரையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த கிரேடியன் இங்கே அப்ளை ஆகும். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ரிவர்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் இருக்குது உள்ளே, இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் க்ரீன் இருக்குது. இந்த ரிவர்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது க்ரீன் உள்ளே போயிடும், ரெட்டு வெளியில் வந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கிரேடியனை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவெல்லாம் மோடுன்றது ஒரு நார்மலில் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். வேறு மாதிரி ஓவர்லி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு இந்திய கொடியை கிரேடியனால் இந்திய கொடியோட கலரை கிரேடியனில் நம்ம செட் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்மளுக்கு இந்த கலர் தேவையில்லைன்னும் போது இதை டெலீட் பண்ணிடலாம். இதுவும் தேவையில்லைன்னும் போது இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போது ஆரஞ்சு கலர், இந்தியா கொடியோட மேலே இருக்கிறது ஒரு ஆரஞ்சு கலர்.
ஒரு ஆரஞ்சு கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிறது ஒரு கை மாதிரி வருதுல, இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான கலர் வந்து ஒயிட்டு. நல்லா ஒயிட்டில் ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இங்கே வந்து க்ரீன் தான் இருக்குது. இப்போது இதை கூட நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று வரும், இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதே க்ரீன் வேணும்னா நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா அந்த க்ரீன் வந்துடும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா திக்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட் வச்சுக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்துடும். இப்போ கரெக்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைலை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நம்ம நேராக ட்ராக் பண்ணி விடும்போது இப்போ வந்து இது வந்து ரிவர்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. இப்போ இந்த ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது இப்போ இந்தியா கொடி வந்து இந்திய கொடியோட கலர் வந்து நம்ம கிரேடியனில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸுக்கும் சரி எந்த ஒரு பேக்ரவுண்டுக்கும் சரி நம்ம கற்பனைக்கு வர கலரை வந்து கிரேடியனால் கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டுட்டோரியலில் பார்ப்போம்.